Hello, guys. So, welcome to our Hall of Fame interview. So, today I am truly excited to have Mr. Mafas with us from Sri Lanka. He joined in our community in December 2025. So, Mr. Mafas is on a meaningful mission. He is building a community to help teachers in Sri Lanka to create their profitable income using his five-step framework. So, and today he is officially part of our Hall of Fame. So Mr. Mafas, it's truly great to have you here, and congratulations on your amazing achievements. So we are excited to hear your journey. So let us start from the beginning. Something as like, can you tell what your life and what looked like before you joined in our Warriors Way community? So before joining this program, I was worrying about my life and my institute. Especially, I was conducting an institute in Sri Lanka. So I don't know how to scale this business into very big profit business. So I'm doing this since 2021, but these 4 years I didn't get any big achievement. So it was, I think, யா அது வந்துட்டு என்னன்னு சொன்னால் அப்போ இந்த 4 வருஷம் 5 வருஷத்துக்குமே வந்துட்டு எனக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ணிக்கல. பட் ஐ ஹாவ் நாலேஜ், பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு இம்ப்ளிமெண்ட் திட்ஸ் தட் நாலேஜ் இன்சைட் ஆஃப் மார்க்கெட். ஸோ ஐ ஹாவ் டூல்ஸ் நாலேஜ். எனக்கு வந்து ஃபேஸ்புக் அட்வர்டைசிங் எப்படி ரன் பண்ணுறது, அதே மாதிரி கூகுள் அட்வர்டைசிங் எப்படி ரன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும். பட் அதனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்கும், ஹவு ஐ கேன் implement that one, how can I use automation systems, so I don't know about that. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அப்படியான ஒரு லைஃப் தான் போச்சு. உண்மையிலேயே கடனில் கூட நான் நிறைய இருந்திருக்கிறேன். என் மார்க்கெட்டினுக்கு கடன் விஷயங்கள் நிறைய எடுத்து செலவழிச்சிருக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு பில்டிங்கை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தேன். ரெண்ட்டுக்கு எடுத்து ஸ்டாஃப் 2 பேர் 3 பேரை போட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனாலும் அது ரெண்டுக்கே என்ன வரக்கூடிய விஷயங்கள் ஃபெஸ்ட் சேரோட பேசும்போது கூட நான் ஃபெஸ்ட்டுக்கு இந்த விஷயத்த தான் சொல்லியிருந்தேன். அந்த வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே அப்படியே ரெண்ட்டுக்கு போகுது, ஸ்டாஃபுடைய சேலரிக்கு அப்படியே பேத்து கொண்டு இருந்துச்சு. எனக்கு நான் ஒரு 6 மந்த்தா லாஸ்ட் 6 மந்த்தாவே இந்த ரெண்ட்டை கவர் பண்ணுறதுலேயே என் அப்படியே ப்ராஃபிட் எல்லாம் பேத்து கொண்டுச்சு. மூவ் பண்ணவே இயலாத ஒரு கட்டத்தில் இருந்தேன். அப்படி ஒரு கட்டத்தில் இருந்தேன். பட் 4 இயர்ஸாக நான் செஞ்சு கொண்டு தான் இருந்தேன். இந்த அதாவது இந்த பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருந்தேன். பட் மூவ் பண்ண இல்லாத நேரத்துல தான் இந்த ஒரு கம்யூனிட்டி எனக்கு வந்து கிடைச்சிச்சு. அதுல ஒரு பிக் ஹாப்பி ஆயிருக்குது எனக்கு அந்த ஒரு விஷயம் தான். யா இப்படிதான் என் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருந்துச்சு. பிகாஸ் நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ற டைம்லேயே டீச் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீச்சிங்ல வந்துட்டு கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரலாம், அவங்களை எப்படி லைஃப்ல அவங்க வைக்கலாம். ஆரம்பத்தில் வந்துட்டு நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து ஒரு கோர்ஸை கொடுத்தேன்னு சொன்னால் 30 days கோர்ஸோ ஏதோ கொடுத்து அதோட மறந்துடுது. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பாட்டில் இருந்துருவாங்க. பட் அவங்களோட ஒரு கனெக்ஷன் இருக்காது. அவங்கள எப்படி அடுத்த கோர்ஸுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு அந்த ஐடியாவும் இருக்கையில் மோஸ்ட்லி வந்து அதோட வெபினார் விஷயங்கள் நாங்கள் பின்னால் பேசுவோம் இப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒரு லைஃப் தான் என்கிட்ட இருந்துச்சு. கம்ப்ளீட்லி நவ் சேஞ்ச் தட் லைஃப். Okay, awesome. Okay, and what made you feel that is okay? So I need help. So I can't do this alone anymore. So which situations make you to feel like this? Yeah, situation is mostly on I was yeah, managing everything in my side. என் சைட்ல தான் இல்லை, ஸ்டாஃபை போட்டாலுமே கூட அவங்கள்ட்ட இருந்து என்ன வேலை வாங்கலாம்ன்ற ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கையில். ஸோ எல்லாமே என் மைண்டுக்குள்ள, மார்க்கெட்டிங் என் மைண்டுக்குள்ள, ஃபாலோ அப் பண்றது என் மைண்டுக்குள்ள. ஸோ அண்ட் ஆல்சோ அவங்கள எப்படி வெபினாருக்குள்ள கொண்டு வரது என்றது. ஈவன் நான் ஜூம்ல இருந்து கூட நான் மெசேஜ் போட்டு கொண்டிருப்பேன் குரூப்ஸ்ல எல்லாம். அண்ட் ஒரு அதை ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொண்டிருந்தேன். எப்படியாவது வெபினாருக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொண்டு, அது எனக்கு உண்மையிலே இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், எப்படியாவது இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் மற்றவங்களோட பக்கம் ஒரு நீட் ஒன்றை ஏற்படுத்திச்சு. Yes, was honestly when you joined, so what doubts or fears did you have in your mind? Yeah, madam, I have a doubt. Is it really work for me? So அது எனக்கு உண்மையிலே ஒர்க் ஆகுமா என்ற ஒரு டவுட் இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜாயின் பண்ணது வந்து ஜீவா சாருடைய ஒரு செஷனில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அது ஏர்லி மார்னிங் செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த மோட்டிவேஷனோடய தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உடனே செஷன் முடிஞ்சோடனே அவங்களுக்கு கால் அடித்தேன். நான் செஷனில் இருக்கும் போதே வந்து ஐ ஹேட் அ தாட், ஸோ ஐ மஸ்ட் கால் ஹிம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உடனே கால் அடித்து பேசும்போதும், ஸோ யூ ஆர் கோச்சர் அப்படின்ற மாதிரி பேசினேன். நீங்கள் ஒரு கோச்சர் இல்லையா, ஸோ உங்களுக்கான ப்ரோக்ராம் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. ஸோ 10 days உங்களோட, அதாவது சோபனா மேடம் உங்களோட ஒரு ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி உங்களோட கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அதனுடைய லிங்க்ஸ் அண்ட் எவ்ரி திங் வந்து தந்தாங்க. ஸோ அந்த 10 நாளுமே உண்மையிலே என் லைஃப்ல வெரி டிஃபரெண்டா நான் ஃபீல் பண்ணேன். எப்படி டீச் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எப்படி ப்ரெசன்டேஷன் அமையணும். ஸோ மைண்ட் மேப் என்ற கன்செப்ட் நான் இதுக்கு அதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. 5 இயர்ஸா நான் டீச் பண்ணியிருக்கிறேன். மைண்ட் மேப்ல கொஞ்சம் பயம் எனக்கு, எப்படி யூஸ் பண்றது அந்த மாதிரி. ஸோ அதுக்கு பின்னால இப்ப எல்லாமே நான் மைண்ட் மேப் தான் யூஸ் பண்றது அண்ட் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்றது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரியலி ஹாப்பி. அது எனக்கு அந்த ஒரு விஷயம் அந்த 10 daysல ஜாயின் பண்ணதோட எனக்கு வெரி பவர்ஃபுல் தாட் ஒன்று வந்துச்சு. ஐ கேன் டூ இட். ஸோ ஐ கேன் ஆல்சோ டூ இட். ஸோ அண்ட் ஆல்சோ இட் மஸ்ட் ஒர்க் ஃபார் மீ ஆல்சோ என்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு விளைச்சு. திரும்பவும் அவரை ஜீவா சருக்கு வந்துட்டு கோல் அடிச்சு கொண்டு அலட்டி கொண்டே இருந்தேன். சென்னை எப்படியாவது ஜாயின் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது ஐடியா தாங்கன்னு சொல்லி உண்மையிலேயே அவர்கிட்ட பேசினது நான் எங்கட இன்ஸ்டிடியூட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா, கொலபரேஷன் அப்படின்னு மாதிரி. ஸோ எனக்கு தெரியாது இல்லையா, ஸோ அவங்களோட ஸ்டேஜ் எனக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த மாதிரி பேசின டைம் இல்ல மப்பாஸ் நீங்க வேற லெவல்ல வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு வந்துட்டு அவங்களோட ஐடியாஸ் அண்ட் எவ்ரி திங் தந்தாங்க. ரைட் டைமை ஸ்பெண்ட் பண்ண உண்மையிலே எனக்கு பயமா இருந்துச்சு. ஸோ இந்தியன் பீப்புள்ன்ற கொள்ள டைம் எங்களுக்காக தர மாட்டாங்க அப்படின்ற ஒரு தோட்டம் உண்மையிலே இருந்துச்சு. பட் ரியலி அவங்க டோட்டலி எனக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க இனிஷியலி. ஸோ அந்த டைம்ல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து, ஸோ இவங்களோட என்னோட மென்டரா இவங்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என் மைண்டுக்குள்ள வந்து அதுல இருந்து தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாத்தையும் சொல்லி தந்தாங்க, எப்படி நீங்க ஜாயின் பண்ண என்ன மாதிரியான விஷயங்கள் போகணும். எனக்கு நிறைய வேல்யூஸை வந்து அள்ளி கொட்டி இருந்தாங்க. ஸோ டெஃபினெட்லி உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னா ஆக்சுவலி இந்த லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணின ஒரு 10 days 15 days தான். அந்த டேஸ் எனக்கு என்னால மறக்கவே முடியாது. ஈவன் நான் அந்த டைம்ல வீட்டுல இருந்தேன், ஆஃபீஸ்ல இருக்கல. ஆஃபீஸுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சொன்னேன், நான் 15 நாளைக்கு முன்னால் இருந்த மஃபாஸ் இல்ல, இப்போ டோட்டலி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட மேடம் உங்களோட வீடியோஸையும் தான் ஜீவா சார் வீடியோஸையும் தான் எல்லாத்தையும் நான் காட்டுவேன். பாருங்க எப்படி நடத்துறாங்க பாடம் எல்லாம், அப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பாருங்க, அவங்களோட மைண்ட் செட்டை பாருங்க, எங்களோட ஸ்ரீலங்கன் பீப்புளோட மைண்ட் செட்டை பாருங்க அப்படின்ட்டு எல்லாம் நான் அடிக்கடி பேசுவேன். உண்மையிலே எங்களோட ரூம்ல இருக்கக்கூடிய ரூம்மேட்ஸ் உடைய மைண்ட் செட்டை கூட நான் மாத்திட்டேன். அப்படின்ற அளவுக்கு வந்து என்னை வந்து சேஞ்ச் பண்ணிச்சு அந்த 10-15 days. அந்த சோபனா மேடம் உங்களோட கோச்சிங்கும் அதே மாதிரி வந்துட்டு ஜீவா சாருடைய அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் எவ்ரி திங் அதான் என்ன வந்து இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுல எனக்கு ஃபுல் ட்ரஸ்ட்டை வந்து தந்துச்சு. Super. Okay. And just I want to know, so what was the first small thing you implemented from the training? யா இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சோமனா மேடம் உங்கள்கிட்ட இருந்து படிச்ச அந்த மைக்ரோ நீச் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். யா Super. அத நான் ஆரம்பத்துல 4 இயர்ஸாவே அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இருந்தேனே தவிர, ஸோ அது யாருக்கானது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ், பட் அதுல எஃபெக்டிவ் குறைவா தான் இருந்துச்சு. மிச்சம் கஷ்டப்பட்டு தான் நான் அவங்கள கொண்டு வரணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுல சம்பந்தமான ஒரு ஐடியா இருக்காது. அவங்க வந்து எப்பயுமே ஐடி படிக்கணும், அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், அந்த மார்க்கெட்டிங் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நான் சாரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்ட டைம் தான் அந்த டீச்சர் இன்கம் சேலஞ்ச் அப்படின்ற ஒன்று கொண்டு வருவோம். டீச்சர்ஸுக்கான ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் செய்வோம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற கான்செப்டை டீச்சர்ஸ் மைண்ட் செட்டுக்குள்ள கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மைக்ரோ நீச்சை தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஸ்டெப்பாக நான் எடுத்து, அதுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேஷன் இமெயில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இமெயில் சீக்வன்ஸ் போதுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டில் நான் நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதெல்லாம் ஃபியூச்சரில் செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். யா Okay, really awesome. So you actually you are a superb learner and you are a superb listener. So that is the one key that you have moved forward as like you achieved those so many achievements in this within a limited period of time. Yeah. So okay. So at what point you realize that so okay, so hey, something is changing for me now. What is that point actually? யா actually I realized that I have changed my life and have changed my pattern of teaching
when I conduct a webinar, so actually that was before, I think, 4 weeks ago. So I conduct a webinar totally only so என்கிட்ட உண்மையிலே அந்த நாள் வந்து கையில சல்லி ஏறிக்கையில ரைட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் ஹேவ் மணி, ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட சல்லி இருக்கையில் உடனே ஒரு ஐடியா வந்துச்சு. பகல் டைம் நான் நினைக்கிறேன் ஒரு 12 மணி டு 1 மணிக்குள்ள இருக்கும். ஸோ என்கிட்ட நிறைய குரூப்ஸ் இருக்கு. நான் 2021 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய குரூப்ஸ் இருக்கு. எல்லாருமே அதுக்குள்ள இருக்கிறாங்க வெப்சைட். ஸோ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் உடனே ChatGPT ஓப்பன் பண்ணி ஸோ அந்த இடத்துல கண்டென்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ 5 hours பிஃபோர் அப்படின்ற மாதிரி 1 hour பிஃபோர், ஸோ 1 hours டு கோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஃபுல்லாக கிரியேட் பண்ணி அதுக்குரிய போஸ்டர்ஸையும் ChatGPT யூஸ் பண்ணி, எல்லாமே ஜீவா சாருடைய சிஸ்டம் தான். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணி வந்துட்டு உடனே எடுத்து நான் என்ன செஞ்சேன், கோஆர்டினேட்டருக்கு அனுப்பினேன். இதெல்லாம் டைம் டு டைம் அப்டேட் பண்ணுங்க. இன்றைக்கு நைட்டு நாங்கள் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அது வந்து ஒரு பிளான் பண்ணி செஞ்ச ஒரு விஷயம் இல்லை, ஜஸ்ட் ஒரு செஞ்சேன். ரைட், அதான் செஞ்ச டைம்ல ஓகே நான் வந்து ரெடி ஆயிருந்தேன். நானும் குயிக்காகவே போட்டு மைண்ட் மேப் எல்லாம் ரெடி பண்ணி இன்றைக்கு செய்வோம் எப்படியாவது உண்மையிலே மோட்டிவேட் பண்ணி எங்களோட கோர்ஸுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ உண்மையிலே அது அந்த டைம்ல 67 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க வெபினார்ல. 67 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின். ஆனா அது ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா 1 டேக்குள்ள வித்தின் ஷார்ட் பீரியட்டுக்குள்ள வந்து நாங்கள் கண்டென்ட்டை போட்டு எடுத்துட்டோம் இப்படியாவது. அதுலயே நான் செஞ்ச வெபினார்ல ஃபிஷ் பண்ணின டைம்ல வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணாங்க 67 பேர்ல. ஸோ அந்த டைம்ல வந்த மோட்டிவேஷன் அது வேற லெவல்ல. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது வெபினார் அது அந்த டைம் அதுதான் நான் ஏண்ட உண்மையிலே வெபினார் சிஸ்டம் என்கிட்ட சேஞ்ச் ஆயிட்டு எனக்கு ஏலும் அப்படின்ற ஒரு விஷயத்த கான்ஃபிடென்ட்டாவே நான் என்ன செஞ்சேன் எடுத்துக்கொண்டேன். அது உண்மையிலே நான் வெபினார்ல பிச் பண்றதே கிடையாது. வெபினார்ல கோர்ஸ் சம்பந்தமா வெபினார்ல வச்சு பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் செய்யறதே கிடையாது. அப்படி ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கல இதுக்கு முன்னால. அது நான் சொன்னா அந்த அது வந்து இந்த வரியஸ் வேடு கம்யூனிட்டியோட ஜாயின் பண்ணி அவங்களோட போற சிஸ்டம்ஸ் அண்ட் சொல்லி தந்த சிஸ்டம்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அதே மாதிரி வெபினார் செல்லிங் சொல்லி ஒரு மிஸ்டர் சஞ்சய்ட வந்துட்டு ஒரு இது ஒன்று இருந்துச்சு, கோர்ஸ் ஒன்று. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணி எப்படி பிச்சப் பண்ணலாம்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு உடனே ஸ்ரீலங்கா ரூபியில வந்து மோர் தேன் 50,000 வந்து என் அக்கௌண்ட்டுக்கு அந்த நைட்டே வந்துட்டு. ஸோ அந்த சல்லி எடுக்கிறதல்ல, என் லைஃப் அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்றத நான் அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணி கொண்டேன். Okay, super. Okay, then what results have you seen so far? It can be a big or a small, so both you can count and you can. Yeah, actually result is very powerful now. உண்மையிலேயே நான் எல்லா விஷயத்துக்கும் ஆரம்பத்துல கோர்சஸுக்கு மட்டுமல்ல எப்படி நான் செய்யறது, ரிசல்ட் வந்து உண்மையிலே இப்போ நிறையவே நான் ரிசல்ட் கண்டு கொண்டிருக்கேன். எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபனல் சிஸ்டத்துல கொண்டு வரது, அவங்களோட எப்படி பேசணும் என்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரதா இருந்தால் ஃபெஸ்ட்டுக்கு என்ன மாதிரி வரணும், அவங்க இதுக்குள்ள வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள ஜாயின் பண்றதா இருந்தால் எப்படி வரணும், அதுக்கு பின்னால ஃபாலோ அப்ஸ் எப்படி நடக்கணும், அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றால் கூட அவங்களுக்கு எப்படி இமெயில்ஸ் சீக்வன்ஸ் வந்து போகணும் என்ற விஷயத்த வந்து எப்படி செய்யலாம், கன்சிஸ்டன்ஸா லீட் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் என்ற விஷயங்களை வந்து நான் ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணி கொண்டும் இருக்கிறேன். நம்முடைய சிஸ்டங்கள் பில்ட் பண்ணியும் வச்சிருக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் அது ஸ்மூத்தா போனால் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அடையலாம் என்றது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. யாருக்கு இல்லைன்றாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். டெஃபினெட்லி ஐ வில் அச்சீவ் தட் கோல், மை கோல் இன் சூன். So very soon எனக்கு அடையலாம் அப்படின்னு. Yeah, it is going to be happened very soon. Yeah, that is proven. Thank you madam. Apart from money or a business, so what that has changed inside you as a person? Yeah, actually apart from the money, so my mindset changed. That's a main thing, right? So I changed mindset, job oriented people to the business entrepreneur mindset. I totally changed my mindset through these programs. So your programs madam. So and also உண்மையிலே அடுத்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி எங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற விஷயம், ஹெல்த்தியா எப்படி வாழ்றது அப்படின்ற விஷயம் எல்லாமே உண்மையிலே சேஞ்ச் ஆயிருக்குது. அண்ட் ஆல்சோ ஒருத்தரோட பேசும் போது அது எப்படிப்பட்ட பேச்சா இருக்கணும் அப்படின்ற விஷயம். அண்ட் ஆல்சோ என்னோட லைஃப்ல வந்து பணம் மட்டும் தான் நோக்கமாக இருக்கக்கூடாது. எல்லாமே நாங்க எந்த அளவுக்கு வேல்யூஸ் கொடுக்க இயலுமோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு வேல்யூஸ் கொடுத்து அவங்களோட லைஃப், ஒருத்தரோட லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு எந்த அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணணும் என்ற ஒரு மைண்ட் செட் வந்து என்கிட்ட வந்து இருக்குது. ஸோ அதனால எப்பயுமே
நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு ரைட் what I know I always ready to elaborate and explain that everyone. ஸோ எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கறதுல வந்து நான் அது என்ன மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கொண்டேன். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் பொறாம அப்படி அந்த கம்படிட்டிவ் மைண்ட் செட்ன்ற ஒரு விஷயம் வந்து இல்லாம போயிட்டு ஒரு அதாவது கிரியேட்டிவ் மைண்ட் செட்ன்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. எல்லாருக்குமே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் கூட வந்துட்டு என்னோட மைண்ட்ல வந்து வந்திருக்குது. ஸோ தட்ஸ் பிக் ஏஜ். Awesome. So yeah, definitely, because everything starts from your mindset. I used to say this in every time of my 10 days AI coaching business or a 5 days AI. I will start with only the mindset. Yeah. Because you change your mindset, because everything will be changed in your life, even business and revenue. So Yeah. whatever you want, you can achieve only if you change in your mind. It's awesome. Beautiful. That is, you told that you have changed that mindset. Awesome. Awesome it is. Yeah. Okay. So, was there any moment where the community or support helped you not give up? That is, our Warriors Way community, Welcome. our support helped you to not give up. So, that is any moment you can share that any moment. யா மேடம். உண்மையிலே வாரியர்ஸ் வேவுடைய ஹெல்ப் அண்ட் அவங்களோட சப்போர்ட்ஸ் வந்து அன்லிமிட்டெட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எனி டைம் என்ன மெசேஜ் போட்டாலுமே மேடம், சோபனா மேடம் நீங்களா இருக்கலாம், அதே மாதிரி ஜீவா சேரா இருக்கலாம், அண்ட் ஆல்சோ மற்ற உங்களோட இருக்கக்கூடிய அவங்களா இருக்கலாம், எல்லாருமே வந்து எந்த டைம் நான் ஏதாவது ஒரு டவுட் ஒன்று இருந்தால், டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலுமே உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு நான் கொடுத்தது வந்து 25,000. சரி, அது வந்து உண்மையிலே நாங்கள் நார்மலாக வேற ஒரு கோர்ஸ் ஒன்று செய்யக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஒன்று இங்கே ஏரியாக்குள்ள. ஸோ ஆனாலுமே அந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி வரும்போது வந்து நாங்கள் எந்த இடத்துலையும் ஸ்டக் ஆக மாட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை எனக்கு வந்து தந்துச்சு. உண்மையிலே எந்த டைம் போட்டாலும் சப்போர்ட் சப்போர்ட் சப்போர்ட்டுன்றே இருக்கும். ஸோ யாருமே விடுறது இல்லை. இவங்க நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், அவங்க போற போக்குல போகட்டும் என்ற ஒரு மைண்ட் செட்ல யாரையுமே விடல நீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் என்ன ஸ்பெஷலா என்ன ஃபாலோ பண்ண ஈவன் ஜீவா சார் கூட போன வீக் கூட போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு ரிவ்யூ செஷன் கரெக்டாக ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அவங்க எங்களை ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. எப்படி எங்களோட விஷயங்கள் எப்படி போகுது, நாங்கள் கான்ஃபிடென்ட்டை இழந்துட்டோமா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க செக் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாட்டி ஈவன் நாங்கள் கூட எங்களை பற்றி சொட் அனாலிசிஸ் பண்ணுறது கிடையாது மேடம். பட் நீங்க பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லி வரும்போது அது ரொம்பவே ஹாப்பியா இருக்குது எனக்கு. ஸோ நாங்க கூட எங்களை பத்தி கணக்கெடுத்தது கிடையாது. பட் நீங்க அதை பத்தி ஒரு இது பண்ணி சொட்டனலைஸ் பண்ணி இவருக்கு என்ன ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, என்ன வீக்னஸ் இருக்குது என்ற விஷயங்கள் எங்களுக்கு நீங்க சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது உண்மையிலே லாங் டைம் ஜேர்னி வந்து உங்களோட போகணும் அப்படின்றதுல நான் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கிறேன். Thanks. It means a lot to us. Yeah. So yeah, thank you, thank you. And if you are looking back now, so what do you think that made the big difference in your journey? பின்னுக்கு திரும்பி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அந்த சிஸ்டம் ஒன்று இல்லாம ஒர்க் பண்ணின அந்த ஞாபகங்கள் தான் வருது. எவ்வளவு ஒரி பண்ணிருக்கிறேன். யா ஈவன் இப்போ எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. யார் ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் கூட கொடுத்தா நான் வெரி ஸ்ட்ராங்கா பேசுறேன், கான்ஃபிடென்ட்டா பேசுறேன். பிகாஸ் அவங்கள்ட்ட கூட இல்லாத சிஸ்டம்ஸ் எங்கள்கிட்ட இருக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கான்ஃபிடென்ட். ஸோ அந்த ஒரு விஷயம் அது எனக்கு உண்மையிலே சிரிப்பா இருக்குது. என் வந்த ஜேர்னியை வந்து திரும்பி பார்க்கும்போது ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் போது இதெல்லாம் நாங்கள் விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயம். ஸோ சிரிப்பாகவும் இருக்குது, உண்மையிலே ஆனந்த கண்ணீரும் வருது அதை யோசிக்கும் போது. ஏன் இதெல்லாம் நாங்கள் இன்னும் தேட இல்லை, ஏன் எங்களோட நாட்டை விட்டு வெளிநாட்டு பீப்புள் இருந்து படிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகல அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ 2021லயே இது எனக்கு கிடைச்சிருந்தால் நாங்கள் இன்றைக்கு எந்த இடத்துல இருந்திருப்போம் என்ற ஒரு யோசனை வருது அதை யோசிக்கும் போது. Wow, super. Okay. So, and the questions that you already using our growthflow.ai tool, right? Yeah. So, how did this growthflow.ai tool help you in your business, and in what way was it useful for you actually? growth flow டூல் வந்து என் டே டு டே லைஃப்ல நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலாகவே மாறிட்டு. ஸோ ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கையில் எப்படி வரக்கூடிய லீட்ஸை வந்து சரியான முறையில் மேனேஜ் பண்ணுறது என்ற விஷயங்கள்
ஸோ எல்லாமே நான் லூஸ் பண்ணி கொண்டீங்க வரக்கூடிய லீட்ஸ் சிலவளுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவேன், சில விஷயங்களை வந்து அப்படியே விட்டு போட்டுருவேன். பட் இப்பயுமே க்ரோத் ஃப்ளோ யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஆல் இன் ஒன் பிளாட்ஃபார்ம் வந்ததால வந்துட்டு அதில் வச்சு குயிக்காக மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி எவ்ரிடே நான் என்னோட கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும்போது க்ரோத் ஃப்ளோயும் சேர்த்து தான் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ எல்லாமே மேனேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஈவன் நான் லேண்டிங் பேஜஸ் வந்து யூஸ் பண்ணாட்டியுமே கூட அதில் பிகாஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த ஸ்ட்ரைப் அண்ட் ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்துட்டு டிரெக்டா இந்தியன் ரேசர் பேர் மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ண இயலாட்டியுமே கூட அதுக்கு பதிலாக நிறைய விஷயங்கள் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுவுமே அது ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு சொல்ல இயலாது. பிகாஸ் அதை விட நிறைய விஷயங்கள் நான் அதில் யூஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் வரக்கூடிய லீட்ஸை வந்துட்டு இமெயில் த்ரூ எப்படி எடுக்கலாம், ஆட்டோமேஷன் பண்ணுறது. அங்கே லீட் ஃபில் பண்ணும்போது எங்களுக்கு இமெயில் வரும், இன்டர்னல் இமெயில் இப்படி ஒருத்தர் ஃபில் பண்ணியிருக்கிறார், அவங்களை கண்டக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி. அதே மாதிரி ஸ்டாஃபு கூட நான் அதில் பைப்லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி, கால் பண்ணுற மாதிரி அவங்கள மேனேஜ் பண்ணி கொடுத்தேன். அண்ட் எவ்ரி திங் ஆட்டோமேட்டட். ஸோ அதே மாதிரி வந்து 10 days இமெயில் சீக்வன்ஸ் ஒன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அது மோட்டிவேட். உண்மையிலே அவங்க ரிப்ளை பண்ணும்போது அது என்னையும் மோட்டிவேட் பண்ணுது. ஜஸ்ட் நான் இமெயில போட்டது அவங்களுக்கு ஏதாவது வலிவை கொடுத்து போட்டு கடைசியாக போடுவேன், இப்படி ஓகே நீங்கள் இதில் ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரெடின்னு டைப் பண்ணுங்கன்னு சொல்லி போடும்போது எனக்கு நிறைய ரிப்ளை வரும் இமெயிலில். உண்மையிலே ரியலி இப்போதான் நான் இமெயில் ரிப்ளைன்ற ஒரு விஷயத்தை எடுக்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் வாட்ஸ்அப் ரிப்ளைஸ் நிறைய வரும், பட் இமெயில் ரிப்ளைன்ற ஒரு விஷயம் வந்தது கிடையாது. ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இமெயில் ரிப்ளை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை வாசித்து போட்டு அதுக்கு இமெயில் ரிப்ளை பண்ணும்போது அது வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெரி ஹாப்பினஸ் இன் மைண்ட். ஸோ அவங்க நிறைய விஷயம் படித்து கொண்டிருக்கிறாங்க. ஈவன் நான் தூங்கி கொண்டிருக்கும் போது பொதுமே என்கிட்ட படிச்சு கொண்டிருக்கிறாங்க, என்னோட கண்டென்ட்டை ரீட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படின்ற விஷயம் வந்து இந்த க்ரோத் ஃப்ளோ டூலால் வந்த ஒரு பெனிஃபிட் தான் எனக்கு. அதே மாதிரி எவ்ரி திங் நான் ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். அண்ட் உண்மையிலே எங்களோட இன்ஸ்டிடியூட்டோட கிராஜுவேஷன் வருது மே மாதம் 2. ஸோ அதுக்குமே கூட எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அவங்க ஃபார்மை ஃபில் பண்ணி பேமெண்ட் விஷயங்கள்லாம் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாரு, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க யாரு, எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது க்ரோத் ஃப்ளோவுடைய அந்த டூல் தான். ஸோ அது எவ்ரிதிங் சேஞ்ச்ட், எல்லாமே சிஸ்டம் சேஞ்ச் ஆகிருக்குது பிகாஸ் ஆஃப் க்ரோத் ஃப்ளோ டூல். Yeah, thank you so much. And so just I want you from your end, if someone is watching this video, okay, so is going through the same problems, they maybe go under the same problems like what you have faced before, right? So before joining in our community, so what message would you like to give to them? யா உண்மையிலே இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே வந்து நினைச்சு கொண்டிருக்கோம், ஸோ இதெல்லாம் மேட்டரே கிடையாது, இது எங்களுக்கு மெனுவலாக செஞ்சு கொண்டு போகலாமே, எல்லாம் நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய மைண்ட் செட் எல்லாமே நாங்களும் அப்படிதான். எங்களுக்கு இது எல்லாமே தெரியும், நமக்கு கைடன்ஸே தேவையில்லைன்னு சொல்லி தான் நினைச்சு கொண்டிருக்கோம். பட் கைடன்ஸை எடுத்து தான் பார்க்கணும், அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அதே மாதிரி அதில் நான் உண்மையிலே வந்து ஏண்ட பக்கத்தால் ரியலி பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ஐ வில் சஜஸ்ட் வாரியர்ஸ் வே கம்யூனிட்டி டு மேக் யுவர் மென்டர்ஸ். உங்களோட மென்டர்ஸாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்க, டெஃபினெட்லி உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் என்ற ஒரு சஜஷன் அண்ட் அட்வைஸ் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி ஹார்ட். ரைட், நான் சொல்கிறேன், டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு பார்த்து காட்டி தருவாங்க. எந்த இடத்துலையும் உங்களை ஸ்டக் ஆகிறதுக்கோ ஃபெயில் ஆகிறதுக்கோ விட மாட்டாங்க. ஈவன் இஃப் யூ ஆர் இன் ஜீரோ, தே வில் மேக் யூ வெரி பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அப்படின்ற விஷயத்துல வந்து நான் கேரண்டி பண்ணுறேன், 100% எனக்கு கேரண்டி பண்ணேன். பிகாஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஒன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். யாருமே எனக்கு தெரியும், நான் எப்படியாவது மூவ் ஆகிக்கொள்வேன் என்ற விஷயத்துல வந்து நீங்கள் ஸ்டக்காக இருக்க வேணாம். யாரையாவது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ், தே ஹாவ் 25+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. ஸோ அவங்கள மென்டர்ஸாக எடுக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு ஃபெயிலியரும் வரப்போவதில்லை. பிகாஸ் அவங்களோட ஃபெயிலியரை எப்படி உங்களோட சக்ஸஸாக மாற்றலாம்ன்றதை உங்களுக்கு டெஃபினெட்லி கைட் பண்ணுவாங்க. ஸோ டே டு டே கைட் பண்ணுவாங்க, எல்லா விஷயங்களும் உங்களோட அனலைஸ் பண்ணி கைட் பண்ணுவாங்க. அதனால worry பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதாவது நாளைக்கு ஜாயின் பண்ணலாம், இன்னொரு 1 year வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன செய்யறாங்க, என்னோட இருக்கிறாங்க, அதையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, டவுட் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இன்றைக்கு கண்டாலுமே இன்றைக்கே நீங்க ஜாயின் பண்ணுங்க, நாளைக்கே சப்போர்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. தட் இஸ் மை நியூஸ் ஃப்ரம் மை ஹார்ட். Thank you so much, Mr. Mafas. So I want you to wish to have more and more success, and you want to
move your journey to achieve the 1 crore in your coaching business journey. So all the very best from our Warriors Way community and from my end too. So yeah, thank you so much for your beautiful interview with us. Thank you, madam. Thank you.